ரொம்பவே ஈஸியான மெத்தடில் எப்படி பாஸ்தா செய்யலான்னு பார்த்துடலாமா? ஸ்கூலில் பாஸ்தா கொண்டு வராங்க, எனக்கு பாஸ்தா வேணுமா செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்குறான். எனக்கு சுத்தமாக செய்யவே தெரியாது, நானும் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அவனுக்கு வேணும்னு கேட்குறான். சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பாஸ்தாவை உப்பு போட்டு 10 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி ஹோம்ஒர்க் எதுவுமே இல்லை, ஸ்கூலுக்கு போகலை, ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டுக்கிட்டான். வெந்ததுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து வச்சு எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வாசம் போகிற வரைக்கும். தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை சேர்த்திக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சமாக உப்பை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நல்லா மக்ரோனி தூக்கி அதுக்குள்ளே போட்டால் பாஸ்தா ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நான் அவ்வளோக்கும் சாப்பிடல, ஒரு 2 சாப்பிட்டு கம்னாடிக்கிட்டே, எனக்கு அவ்வளோக்கும் பிடிக்காது. அதனால டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், எனக்கு பிளேட்டில் ஒன்று போட்டு கொடுத்து சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் பிளேட்டில் போட்டு கொடுத்து சாப்பிட்டா. நாளைக்கு என்ன